வணக்கம். இன்றைய வைகர சிந்தனையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலக அமைதி தினம் அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன உலக அமைதி தினம்னு அர்த்தம்? நான் சொல்கிறது முரணான செய்தியாக இருக்கும். 1945 செகண்ட் வேர்ல்டு வார் நடந்தபோது ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் நடந்த ஒரு கொடூரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜப்பான் நாட்டில் நாகசாகி, ஹிரோஷிமா என்ற இடத்துல அதுவரை உலகமே கன்றாத அந்த அணுகுண்டுகளை அமெரிக்க இராணுவம் அங்கே போடுது. இன்றைக்கி வரைக்கும் அதில் எவ்வளோ பேர் காணா போனாங்க, எவ்வளோ பேர் இறந்து போனாங்கிற விஷயமே கண்டுபிடிக்கப்படலைங்கிறாங்க. அது கூட பரவாயில்லைங்க. இன்னும் பிறக்கிற குழந்தைகள் ஊனமுற்றதாக, மூளை வளர்ச்சி குன்றியதாக இருக்குன்னா எவ்வளவு மனித இனத்தில் எவ்வளோ கொடுமையான ஒன்று. இதுக்கு நம்ம 1000 காரணம் சொல்லலாம். ஜப்பானியர்கள் செஞ்ச தப்பும் இருக்குது. என்ன, ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலுமிகள் கடற்கரையில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தபோது எந்த விதமான ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் அமெரிக்க ஜப்பானிய விமானங்கள் போய் அங்கேருந்து அந்த இவங்க மேலே பூரா குண்டு விளைஞ்சுது. அது கூட படமாக வந்தது இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல்ல. இப்போ இவங்க அதுக்கு பழி வாங்கிறதுக்காக புறப்படுறாங்க. இதில் ஒரு பெரிய பயங்கரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த விமானிக்கு தெரியாதான் இது என்ன குண்டுன்னு. அந்த குண்டு போடப்பட்ட உடனே கீழே விழுகுது. விழுந்தோடனே ஒரு மிக பிரம்மாண்டமான குடைக்காளான் பூமியிலேருந்து எந்திரிச்ச மாதிரி இருந்ததான். இதை பார்த்துட்டு அந்த விஞ்ஞானிக்கு புரியலையாம். பிற்காலத்தில் ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? ஆச்சரியம் இல்லை, மிக வருந்தத்தக்க விஷயம். மனக்குழப்பத்திலேயே பைத்தியம் முடிச்சு செத்து போனார் அந்த விமானி. செய்யாத தப்பு தான் தான் அத்தனை கொலைகளுக்கும் காரணமுன்னு அவர் நினச்சிட்டாருங்கிறாங்க. இப்போ சமீபத்தில் நானும் என்னுடைய துணைவியாரும் ஜப்பானுக்கு போயிருந்தோம். அப்படி போயிருந்தபோது டோக்கியோவுக்கு தான் போயிருந்தோம். அப்போ நான் அந்த நாகசாகி, ஹிரோஷிமா போகலாமான்னு ஐடியா கேட்டேன். இல்லை, அது அந்த பயணப்படுற நாட்கள் கொஞ்சம் தூரம் ரொம்ப அதிகம், போக முடியலன்னாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்கன்னா, அங்கே அது பற்றிய காட்சி இதுகள்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. அதை நான் பார்த்து உண்மையிலே மிரண்டு போனேன். அப்படியே இன்றைக்கும் அதுக்கு போய் அங்கே அந்த இதில் கல்லறைகளில் போய் அதை வச்சுட்டு வரக்கூடிய பூங்கத்துகளை வச்சுட்டு வரதை பார்க்குறோம். மனித இனத்தினுடைய மிக கொடிய அழிவு நிகழ்ந்தது இதுதான். இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு பிறகு ஜப்பானிய மன்னர் சரணடைகிறார் அமெரிக்காவில். உலகப்போர் முடிவுக்கு வந்தது இப்போ தான். சரி, இப்போ 1945 நடந்ததுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இன்றைக்கி 2018. இந்த 2018க்குள்ளே நம்ம எப்படி தெரிஞ்சிட்டோம்? இனிமேல் அணுகுண்டே போடக்கூடாது அப்படித்தான் தெரிஞ்சிட்டோம்னு நினைக்கிறோம். அதுதான் இல்லை. இந்த உலகத்தை 17 முறை அழிக்கிற அளவுக்கு அணுகுண்டை நம்ம எல்லாருமே கண்டுபிடிச்சிவிட்டோம். ஏன், புத்தர் பிறந்த பூமி, இந்த புத்தர் பிறந்த பூமியில் இங்கே அணுகுண்டு சோதனை நடத்தப்பட்டது. அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? புத்தர் புன்னகிக்கிறார். அதான் அந்த அணுகுண்டு சோதனையுடைய பேரே. அமைதியாக இருக்கார் நினைக்க வேண்டாம். ஏன்னா எங்கிட்டையும் அணுகுண்டு இருக்குன்னு நம்ம காட்ட வேண்டிய ஒரு சூழல் வந்தது. பாகிஸ்தான்ட்டையும் இருக்குங்கிறத பார்த்தோம். அதை வச்சுட்டு சண்டையும் போட்டு சொல்லிட்டோம். இப்போ நினச்சி பாருங்கள், மனித குலம் வாழ வேண்டும் என்று சொன்னால் முதல்ல போர்களை நாம் நிறுத்தணும். இன்றைக்கி என்ன தெரியுமா? மிசைல் ஏவுகணை. இப்போ நீங்கள் ஒன்றுமே வேண்டாம், நம்முடைய ஜிபிஆர்எஸை வச்சுக்கிட்டு ஒரு புள்ளியை தொட்டோம்னு வச்சுங்களேன், அந்த புள்ளியிலேருந்து ஒரு ஏவுகணை புறப்பட்டு நாம் எங்கே அடிக்கணும்னு நினைக்கிறோமோ அங்கே போய் அடிக்கும். யாரும் யுத்தத்துக்கு போக வேண்டியதில்லை, யாரும் இராணுவ உடைய போட வேண்டியதில்லை, பயிற்சி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கொடூரமான ஆயுதங்கள் எல்லாம் இங்கே வந்துருச்சு. ஏன், எத்தனையோ ஆங்கில படங்கள் பார்க்குறோம். கடைசியாக இந்த பூமியை அழிச்சிட்டு எல்லோரும் வேறு கிரகத்துக்கு போகிற மாதிரிலாம் 2-3 படம் வந்துச்சு. அப்படி கூட நடந்துடலாம். ஆனால் நடந்து விட்டால் என்னாகும்? மீண்டும் மனித இனம் தோன்றுமா? தெரியாது. ஆக இந்த கொடூரமான நாட்களை எல்லாம் நாம் நினைவிலை வைத்து வரலாற்றிலே சொல்லி அறிவியலில் மனிதனுக்கு பயன்படுகிற விஷயங்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டுமே தவிர, அந்த அணுவின் மூலமாக தீமை இருக்கிறது, நன்மை இல்லையா என்று கேட்டால் அணு உலைகளில் நன்மை இருக்கத்தான் செய்துங்கிறாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை. அந்த அணு உலைகளில் இருக்கக்கூடிய நன்மைகளை வைத்துக்கொண்டு நாம் மனித குலத்துக்கு பயன்படுமாறு செயல்களை செய்ய வேண்டுமே தவிர அழிவுக்கு ஒருபோதும் வழிவகுக்கக்கூடாது. நாகசாகி, ஹிரோஷிமா நமக்கு ஒரு பாடம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள். நல்ல சிந்தனைகளை நாளும் கேட்கலாம், அரிய செய்திகளை அன்றாடம் கேட்கலாம்.